Dear students, this is 11th video, Thermodynamic Principle of Metallurgy. நம்ம ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் மெட்டலர்ஜி அப்படின்னா என்ன, பேசிக் ஸ்டெப்ஸ் என்னென்ன அதில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பியூர் மெட்டலை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த மெட்டலினுடைய ஓர்ஸ் அதை ஃபஸ்ட் எடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ப்ரிலிமினரி மெத்தட் வந்து மெட்டலர்ஜி ப்ராசஸில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். செகண்டு என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற அந்த ப்ராசஸில் தான் என்ன நடக்குது, ரோஸ்டிங், ஸ்மெல்ட்டிங் அப்படின்ற ஸ்டெப்ஸ்லாம் நடக்குது. இந்த ரோஸ்டிங், ஸ்மெல்ட்டிங் அப்படின்ற அந்த ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிறதுக்கு ஒரு ஃபர்னஸ் வேணும். அந்த ஃபர்னஸ் வந்து ஒன்று பிளாஸ்ட் ஃபர்னஸாக இருக்கலாம், இல்லைனா ரீவெர்பரேட்டரி ஃபர்னஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து ஓரை பொறுத்து நம்ம அந்த ஃபர்னஸ் எடுத்துக்கணும். அப்போது எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற அந்த ப்ராசஸில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா க்ரூட் மெட்டல் கிடைக்கும், இம்பியூர் மெட்டல். இது செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இந்த க்ரூட் மெட்டலில் வந்து பியூர் பண்ணுறது, பியூர் பண்ணி பியூர் மெட்டலை கொண்டு வர்றது. அப்போ இதுக்கு பேர் வந்து பியூரிஃபிகேஷன் ஆஃப் அ மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 3 ஸ்டெப்பும் தான், 3 ஸ்டேஜும் தான் மெட்டலர்ஜி ப்ராசஸ். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன். இது 3மே சேர்ந்தது தான் மெட்டலர்ஜி. இப்போது நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜில் இருக்கோம். நம்மகிட்ட இருக்கிற கான்சன்ட்ரேட்டட் ஓரை எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற அந்த ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். அப்படி இன்வால்வ் பண்ணியிருக்கும்போது இப்போ நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆக்சைட்ஸ் இருக்குது. மெட்டல் ஆக்சைடு, இந்த மெட்டல் ஆக்சைடை க்ரூட் மெட்டலாக மாற்றுறது தான் இந்த கான்செப்ட். அப்போது ஒரு மெட்டல் ஆக்சைடை க்ரூட் மெட்டலாக மாற்றுறதுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணோம்னா மெட்டல் ஆக்சைடு வந்து மெட்டலாக மாறிடும். ரெண்டாவது, ஒரு மெட்டல் ஆக்சைட்லேருந்து ஆக்சைடை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெடியூசிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணலாம். அப்போ ரெடியூசிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணும்போது மெட்டல் ஆக்சைடு டெஃபினட்டாக க்ரூட் மெட்டலாக மாறும் இல்லையா. ஆனால் ரெடியூசிங் ஏஜெண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் ரெடியூசிங் ஏஜெண்ட் உண்டு. ஒன்று நான் மெட்டாலிக் ரெடியூசிங் ஏஜெண்ட்டு, இன்னொன்று வந்து மெட்டாலிக் ரெடியூசிங் ஏஜெண்ட்டு. இப்போ கார்பனை நான் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஓகே, கார்பன் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது அப்போ ஹெட்டிங் ரிடக்ஷன் பை கார்பன். அதே போல் ஹைட்ரஜனை ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். வாட்டர் கேஸை யூஸ் பண்ணும்போது ரிடக்ஷன் பை வாட்டர் கேஸ். மெட்டலை ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது ரிடக்ஷன் பை மெட்டல். ஒரு சில ரியாக்ஷனில் பார்க்கும்போது ரெடியூசிங் ஏஜெண்ட்டே தேவையில்லை, ஆனால் அந்த ஓர், ஒரு சில மெட்டாலிக் ஓர்ஸ் வந்து டைரெக்டாகவே அது என்னவாக மாறிடுது, மைல்டாக ஹீட் பண்ணாலே அது வந்து இம்பியூர் மெட்டலாக மாறிடுது. ஸோ இதெல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். அப்போது டிஃப்ரெண்ட் ரெடியூசிங் ஏஜெண்ட்ஸ் வந்து அவைலபிள். சரி, இந்த மாதிரி நிறைய ரெடியூசிங் ஏஜெண்ட்ஸ் இருக்குது. அப்போது ஒரு மெட்டல் ஆக்சைடுக்கு எந்த ரெடியூசிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணால் க்ரூட் மெட்டல் கிடைக்கும். இப்போ இதில் ஒரு கான்செப்ட் நம்ம வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு இண்டஸ்ட்ரி, மெட்டலர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, லோ எக்ஸ்பென்ஸ் ஹை ப்ராஃபிட். செலவு வந்து கம்மியாகணும், அதனால் வருமானம் அதிகமாக கிடைக்கும். அதே சமயத்தில் நேரமும் வந்து குறைவாகணும். அப்போது டைம் கம்மியாக இருக்கணும், செலவும் கம்மியாக இருக்கணும். ஓகேவா? அதாவது ஒரு மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக ஆகக்கூடாது. ரெண்டாவது, செலவு வந்து ரொம்ப கம்மியாகணும். இதை தான் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து யோசிக்கும். இந்த நேரத்தில் தான் இந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபிள் அப்படின்ற அந்த ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்டை இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ மெட்டலர்ஜி அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸில் ஒரு மெட்டல் ஆக்சைடு க்ரூட் மெட்டலாக மாறுறதுக்கு
என்னென்னலாம் ரெடியூசிங் ஏஜெண்ட் இருக்குது, அந்த ரெடியூசிங் ஏஜெண்ட்டில் எந்த ரெடியூசிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணால் நேரம் கம்மியாகவும் செலவு வந்து குறைவாக கிடைக்கும், லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி அப்படின்ற இந்த டாபிக் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. தெர்மோடைனமிக் பிரின்சிபல் அப்படின்றது இந்த இடத்துல எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட நிறைய ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் இருந்தாலும் எந்த ரெடியூசிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணும்போது ஒரு மெட்டல் ஆக்சைடு ரொம்ப சீக்கிரமாக செலவு கம்மியாக க்ரூட் மெட்டலாக மாற்ற முடியும் அப்படின்ற விஷயத்தை நமக்கு டீட்டெயிலாக சொல்கிறது தான் இந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி. நம்ம 11லேயே படிச்சிருக்கோம். ரியாக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. தெர்மோடைனமிக் கான்செப்ட் படி ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனு, நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனு, ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன், அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இப்போது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி ஸ்பான்டேனியஸாக நடக்கணும் இல்லையா? அப்படி ஸ்பான்டேனியஸாக நடந்தால் தான் அந்த இடத்துல வந்து ஈல்டு, அதாவது எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம கூட படிக்கிறோம், ஒரு சப்ஜெக்டை நம்ம வந்து நம்ம இஷ்டப்படி ஓகே யாருமே ஃபோக்கஸ் பண்ணாமல், யாருமே வந்து கம்பல் பண்ணாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து ஒரு சப்ஜெக்டை நம்ம படிக்கும்போது அதில் மேக்ஸிமம் மார்க் வாங்குவோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஒரு ரியாக்ஷன், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறது வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படியும் நடக்கிறதுக்கு உண்டு, அதே மாதிரி நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக நடக்கிறதும் உண்டு, ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனாகவும் நடக்கிறது உண்டு. ஆனால் மெட்டலர்ஜி ப்ராசஸில் ஒரு மெட்டல் ஆக்சைடு க்ரூட் மெட்டலாக மாறுற அந்த ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக இருக்கணும். ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து லோ எக்ஸ்பென்ஸு ஹை ப்ராஃபிட் அப்படின்றது வந்து இந்த இடத்துல பாசிபிள். இந்த விஷயத்தை நமக்கு சொல்கிறது தான் தெர்மோடைனமிக் பிரின்சிபல். ஓகே, ஸோ இப்போ இது ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன், தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குவேஷன், இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இதில் டெல்டா ஜி அப்படின்றது வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச், இல்லை இது இப்படி கூட சொல்லலாம், சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. டெல்டா ஹெச் அப்படின்றது வந்து சேஞ்ச் இன் என்தால்பி டி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். டெல்டா எஸ், டெல்டா எஸ் அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் இன் என்ட்ரோபி. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக இருக்கும்போது ஒரு ரியாக்ஷன் வந்து அது இஷ்டப்படி நடக்கும்போது அதில் ரேண்டம்னஸ் ஆர் டிசார்டர்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ டெல்டா எஸ்னுடைய வேல்யூ வந்து பாசிட்டிவ். ஓகே, அப்போது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனில் டெல்டா எஸ்னுடைய வேல்யூ வந்து பாசிட்டிவ். பட் இங்கே நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெல்டா ஜியினுடைய வேல்யூ வச்சு தான் இந்த இடத்துல மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போது இந்த இடத்துல ஒரு மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக மாறுற அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக இருக்கணும். அப்படி ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக இருக்கும்போது டெல்டா ஜியினுடைய வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கணும். ஓகே, நம்ம ஏற்கனவே 11லேயே படிச்சிருக்கோம், டெல்டா எஸ்னுடைய வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் டெல்டா ஜியினுடைய வேல்யூ. அப்போது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனில் என்ட்ரோபி சேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் வந்து எப்படி இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. அப்போது ஒரு மெட்டல் ஆக்சைடு க்ரூட் மெட்டலாக மாறுற அந்த ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக இருக்கணும். அப்படியே ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக இருக்கும்போது டெல்டா ஜியினுடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கணும், நெகட்டிவாக இருக்கணும். இன்னும் இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஏற்கனவே 11லேயே படிச்சிருக்கோம். டெல்டா ஜியினுடைய வேல்யூ நெகட்டிவாக இருந்தாலோ இல்லை டெல்டா ஹெச்னுடைய வேல்யூ நெகட்டிவாக இருந்தாலோ அந்த ரியாக்ஷன் வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே, அப்போது தெர்மோடைனமிக் பிரின்சிபல் இந்த இடத்துல என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒரு மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக மாறுற அந்த ரியாக்ஷன் வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனு, அது ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனு, அதில் டெல்டா ஜியினுடைய வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கணும். ஓகேவா, இதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. பட் இந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபல் அப்படின்றது எதுக்காக இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு செலக்ட்
த ரெடியூசிங் ஏஜெண்ட், சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜெண்ட். ஓகே, இப்போ இந்த இடத்துல நிறைய ரெடியூசிங் ஏஜெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு ரெடியூசிங் ஏஜெண்ட் மட்டும்தான் இந்த மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக மாற்றுறதுக்கு யூஸ் ஆகுது. என்ன கண்டிஷனில்? டைமும் ரொம்ப கம்மியாகுது, எக்ஸ்பென்ஸும் எப்படி இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ டைமும் கம்மியாக இருக்குது, எக்ஸ்பென்ஸும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ இதில் கிடைக்கிற அந்த ஈல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். அப்போது நமக்கு வந்து ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம இந்த இடத்துல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு ஜென்ரலான ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல எடுத்துருக்கு. இப்போ 2/Y MXOY இது வந்து ஒரு மெட்டல் ஆக்சைடு. இந்த மெட்டல் ஆக்சைடுக்கு முன்னாடி MXOY அதுக்கு முன்னாடி 2/Yன்னு போட்டிருக்குல்ல, இது வந்து கோஎஃபிஷியன்ட். பேலன்ஸ் பண்ணும்போது ஒரு ஒரிஜினல் ரியாக்ஷனில் நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது வரக்கூடிய அந்த நம்பர், தட் இஸ் கோஎஃபிஷியன்ட். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ 2/Y அப்படின்றது வந்து இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் MXOY. இது ஒரு மெட்டல் ஆக்சைடு. ஓகே, இந்த மெட்டல் ஆக்சைடு யார் கூட சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக ஹீட் பண்ணாலே மெட்டல் ஆக்சைடு வந்து மெட்டலாக மாறுதுன்னு வச்சுப்போம். ஆனால் இந்த இடத்துல எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாகிடும் இல்லையா? நம்ம ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ண அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நிறைய செலவு பண்ண வேண்டியது வரும். ஸோ அப்போ எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிடும். அப்போது அந்த ஹீட்டிங் ப்ராசஸ் இஸ் நாட் ரிக்வயர்டு, இட் இஸ் நாட் எனஃப் இல்லையா? அது போதுமான அளவு இருக்காது, அதுவும் செலவு அதிகமாகிடும். அதனால் ஒரு மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக மாற்றுறதுக்கு ரெடியூசிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரெடியூசிங் ஏஜென்ட் டிஃப்ரெண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே தெர்மோடைனமிக் பிரின்சிபல் படி. எப்படி இந்த இடத்துல 3 ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக மாற்றுறதுக்கு. ஒன்று கார்பனை யூஸ் பண்ணுறாங்க, 1 மோல் கார்பன். நான் யூஸ் பண்ணுற அந்த கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. ஓகே, அதாவது இப்போ இந்த ரியாக்ஷனில் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக கார்பனை யூஸ் பண்ணும்போது அப்போ ΔG வேல்யூ எப்படி இருக்குது அதை பார்க்குறாங்க. அதே மாதிரி 1 மோல் கார்பன் யூஸ் பண்ணும்போது உனக்கு அதுவும் ரெடியூசிங் ஏஜென்ட். அதேமாதிரி 2 மோல் கார்பனை யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அதுவும் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக தான் யூஸ் ஆகுது. ஓகேவா? ரெண்டாவது ப்ராபபிலிட்டி. ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி 1 மோல் கார்பனை யூஸ் பண்ணுறது, ரெண்டாவது ப்ராபபிலிட்டி வந்து 2 மோல் கார்பனை யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இதிலே 2 ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம பார்த்துருக்கோம், 1 மோல் கார்பன் அண்டு 2 மோல் கார்பன். அப்போது 2 ரெடியூசிங் ஏஜென்ட்டையும் இந்த இடத்துல 1/1 என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ΔG வேல்யூ வந்து எவ்வளோ வருது அப்படின்றத அவங்க மெஷர் பண்ணுறாங்க. அதே மாதிரி மூணாவது ரெடியூசிங் ஏஜென்ட் யார்? கார்பன் மோனாக்சைடு டைரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ கார்பன் மோனாக்சைடை இந்த மெட்டல் ஆக்சைடு கூட சேர்க்கும்போது அது ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகி மெட்டல் நமக்கு கிடைக்குது. கூடவே சேர்ந்து இந்த கார்பன் மோனாக்சைடு என்ன ஆகிடும், ஆக்சிடைஸ் ஆகிடும் இல்லையா? அதாவது ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் ஹெல்ப்ஸ் டு த ரிடக்ஷன் அண்ட் இஸ் இன்வால்வ் இன் டு ஆக்சிடேஷன். அதனால தான் பாருங்கள், 1 மோல் கார்பனை யூஸ் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடாக ஆக்சிடைஸ் ஆகுது, 2 மோல் கார்பனை யூஸ் பண்ணும்போது கார்பன் மோனாக்சைடாக 2 மோல் கார்பன் மோனாக்சைடாக ஆக்சிடைஸ் ஆகுது. அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிடைஸ் ஆகுது. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ஒரு மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக மாற்றுறதுக்கு ப்ராபபிலிட்டி ஒன்று கார்பனை யூஸ் பண்ணலாம், ரெண்டாவது 2 மோல் கார்பனை யூஸ் பண்ணலாம், மூணாவது கார்பன் மோனாக்சைடை யூஸ் பண்ணலாம். இது மூணுமே ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஆனால் இதில் எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணோம்னா மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக மாறுறதுக்கு இந்த 3 ரெடியூசிங் ஏஜென்ட்டில் எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணோம்னா குயிக்கான டயத்தில், ஓகேவா, லோ எக்ஸ்பென்ஸில் நமக்கு க்ரூட் மெட்டல் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத நமக்கு சொல்கிறது தான் இந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபிள். ஓகே, சரி. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது. ஓகே, இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி எல்லாம் சொல்லிடுறது. எ சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் இஸ் செலக்டட் பேஸ்ட் ஆன் த தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன். அப்போ இந்த இடத்துல தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் அப்படின்னு சொன்னால் ΔGனுடைய வேல்யூ அப்படின்னு அர்த்தம். தெர்மோடைனமிக் கான்செப்ட் படி ΔGனுடைய வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்தால் அந்த ரியாக்ஷன் வந்து என்ன, ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அப்போது இந்த 3 ரெடியூசிங் ஏஜென்ட்டும் இந்த மெட்டல் ஆக்சைடை க்ரூட் மெட்டலாக மாற்றுது. இதில் எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணும்போது அதிகமான அளவு ஓகே ΔG வேல்யூ கிடைக்குதோ
அதை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ சொல்லியிருக்காங்க பாருங்கள், a suitable reducing agent is selected based on the thermodynamic consideration அப்படின்னா டெல்டா ஜி வேல்யூன்னு அர்த்தம். ஃபார் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், அப்போது இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கணும். ஃபார் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் the change in free energy is negative. அப்போது இந்த மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக மாறுற ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனு. அப்போது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக இருந்தால் டெல்டா ஜியினுடைய வேல்யூ எப்படி இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கணும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் இதில் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மூணு ரெடியூசிங் ஏஜென்ட்டும் நம்ம 1 by 1 யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணும்போது லார்ஜ் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குதோ, கீழே எழுதியிருக்கு பாருங்கள். என்ன எழுதியிருக்குன்னா, a large negative value for the reaction. அப்போ ஒன்று கார்பனை நான் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறேன், டெல்டா ஜி வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? அப்போ இங்கே ரெடியூசிங் ஏஜென்ட் கார்பன், அப்போது எனக்கு டெல்டா ஜி வேல்யூ எவ்வளவு? சும்மா நம்ம இந்த இடத்துல ஒரு டெல்டா ஜி வேல்யூ ஒரு பர்டிகுலர் வேல்யூ கிடைக்குதுன்னு நினச்சிப்போம். அதே போல் 2 mole கார்பனை நான் யூஸ் பண்ணுறேன் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இன்னொரு கண்டெய்னரில், இன்னொரு ஃபர்னஸில். அப்பயும் என் ரிடக்ஷன் நடக்குது. அப்போ எனக்கு வந்து க்ரூட் மெட்டல் கிடைக்குது. அதுக்கும் டெல்டா ஜி வேல்யூ எனக்கு வந்திருக்கு. இப்போ அந்த வேல்யூ நான் நோட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அதே போல் கார்பன் மோனாக்சைடையும் நான் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இன்னொரு ஃபர்னஸில் யூஸ் பண்ணுறேன். அப்பயும் மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக மாறுது. அப்போ அங்கேயும் டெல்டா ஜி வேல்யூ எனக்கு கிடைக்குது. இதனுடைய வேல்யூ நான் நோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதை தான் நம்ம இந்த இடத்துல இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். ஈக்குவேஷன் 1 இதுதான் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 and 2 இதில் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கார்பனை நம்ம வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். அதான் ப்ராபபிலிட்டி 1. அல்லனா பார் MXOY ப்ளஸ் கார்பன், அந்த கார்பனை நான் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது க்ரூட் மெட்டல் நமக்கு கிடைக்குது. அப்போ டெல்டா ஜி வேல்யூ மைனஸ் நெகட்டிவில் கிடைக்குது. டெல்டா ஜி வேல்யூ இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது டெல்டா ஜி வேல்யூ எவ்வளோன்றதை நோட் பண்ணிக்கிட்டேன். அதே போல் செகண்ட் ப்ராபபிலிட்டி, அதாவது 2 கார்பனை நான் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறேன். அப்பயும் டெல்டா ஜி வேல்யூ எனக்கு நெகட்டிவில் தான் வருது. ஓகே. அடுத்தது 3வது ப்ராபபிலிட்டி, இந்த மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக மாற்றுறதுக்கு கார்பன் மோனாக்சைடை நான் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் தான் இல்லையா? நான் கார்பனை யூஸ் பண்ணாலும், 2 mole கார்பனை யூஸ் பண்ணாலும், கார்பன் மோனாக்சைடை யூஸ் பண்ணாலும் ஒரு மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக மாறுது. எல்லாமே ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் தான். ஆனால் இந்த இடத்துல கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், among the 3 delta G value, இந்த delta G value, okay, which reaction have higher negative delta G? இந்த 3 delta G வேல்யூவில் எந்த ரியாக்ஷன் அப்போது delta G வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும்? Such reaction contain reducing agent is suitable for conversion of metal oxide to crude metal. Okay, so delta G value எல்லாமே நெகட்டிவ் தான். இதில் எந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா ஜி வேல்யூ வந்து அதிகமான நெகட்டிவாக இருக்கோ அந்த ரியாக்ஷனில் யூஸ் பண்ணுற அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டு தான் சூட்டபிள். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் கான்செப்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, the reducing agent is selected in such a way that it provides a large delta G value for the reaction. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த கான்செப்ட் தான் தெர்மோடைனமிக் பிரின்சிபிள். ஆல்ரைட், இப்போ இந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபிளை பேஸாக வச்சு எல்லிங்ஹாம் அப்படின்ற அந்த ஒரு சயின்டிஸ்ட் வந்து நமக்கு எந்தெந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை எந்த மெட்டல் ஆக்சைடை க்ரூட் மெட்டலாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. அதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.